ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். உங்களுக்கு டீயை விட காஃபி ரொம்ப பிடிக்குமா? அப்போ காஃபி ஃப்ளேவர் வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் பாயசம் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த காஃபி பாயசம். எப்போவுமே காஃபியாக போட்டு குடிக்காம ஈவினிங் டைமில் இந்த மாதிரி காஃபி ஃப்ளேவர் வச்சு பாயசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த சூப்பரான டேஸ்டான காஃபி பாயசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கப்பில் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் காஃபி பவுடர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ப்ரூ காஃபி பவுடர் தான் எடுத்திருக்கேன். 2 rupees பேக்கெட் 2 எடுத்திருக்கேன். அந்த 2 பேக்கெட்டுமே கட் பண்ணி இந்த பாத்திரத்தில் போட்டுக்கரலாம். அடுத்ததா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சுடு தண்ணி காய வச்சு அதை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காஃபி பவுடர் நல்லா கரைஞ்சி வந்ததுமே இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கரலாம். இதை ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் வச்சுக்கரணும். அடுத்ததா ஒரு அகலமான கடாய் இல்லைன்னா பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா அதில் ஒரு 10 to 15 போல முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் போட்டு நல்ல பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததா மீதி உள்ள நெய்யில் நான் இன்னைக்கு நம்ம உப்புமாலாம் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த சேமியா தான் எடுத்திருக்கேன். அதில் நான் இன்னைக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் போட்டு அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதோட கலர் நல்லா மாற வரைக்கும் வறுத்து விட்டுக்கரலாம். இது சீக்கிரமாவே வறுத்து வந்துடும், ரொம்ப டைம் எடுக்காது. பாருங்க, சூப்பரா அதோட கலர் நல்லா மாறி வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம அளந்த கப்ல ஒரு 3 கப் அளவுக்கு பசும் பால் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பசும்பால் கிடைக்கலன்னா நீங்க பாக்கெட் பாலை கூட சேர்த்துக்கலாம். நல்ல திக்கான பாலா ஊற்றணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு 3 கப் அளவுக்கு நல்ல திக்கான பாலா பார்த்து ஊத்திக்கிறேன். அடுத்ததா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா சேமியா போட்டுக்கிறனால பாயசம் நமக்கு நல்லா திக்காயிடக்கூடாது. அது ஓரளவுக்கு தண்ணி பதமா இருக்கிற மாதிரியே நம்ம தண்ணி சேர்த்துக்கிறணும். இப்ப பாருங்க, பால் நல்லா பொங்கி சேமியாவுமே ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு இதுல இருந்து கொதி எழும்பி வந்த பிறகு ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா காஃபி, அதை எடுத்து இதுல ஊத்தி அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரா இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வருது. இதுல இருந்து கொதி எழும்ப ஸ்டார்ட் பண்ண பிறகு இதை எடுத்து அப்படியே பக்கத்து அடுப்புல சிம்ல போட்டுடலாம். இந்த அடுப்புல நம்ம ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். 1.5 கப் அளவு கிட்ட நம்ம சேமியா போட்டோம் இல்லையா, அதனால ஒரு கப் அளவு கிட்ட நம்ம சக்கரை எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். இது என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுகரை அப்படியே கரைக்க போறோம். தண்ணி எதுவுமே சேர்த்துக்க கூடாது. நல்லா அடிக்கனமான பாத்திரமா பார்த்து எடுத்து ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து அதுல போட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் அப்படியே விட்டீங்கன்னா நல்ல மெரூன் கலர்ல அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி சர்க்கரை நல்லா உருகி வந்திருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு இது நல்லா உருகி வந்த பிறகு இதை எடுத்து நம்ம கொதிச்சிட்டு இருக்கிற பாயசத்துல ஊத்திடலாம். பாருங்க, சூப்பரா கலர் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சிறப்பாக வந்து நல்லா அது கூட மிக்ஸ் ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கலர் பாருங்க நல்லா மாறி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இது நல்ல திக்கான பிறகு நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு, அடுத்ததா ஒரு 3 ஏலக்காய் எடுத்து நல்லா 1-2 தட்டி வச்சிருக்கேன். அது அப்புறமா எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கறணும். அது இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் அடுப்புல வச்சுட்டு நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல காஃபி பாயசம் ரெடி ஆயிரும். காஃபி குடிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சூப்பரான அனதர் ஆப்ஷனா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.